நடிகராகவும் சில வருடங்களே ஆன கட்சியின் தலைவராகவும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வென்று தேர்தலுக்கு முன்பு திமுகவின் கூட்டணியில் இருந்த கட்சிகளின் ஆதரவோடு முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார். அவருடன் 9 அமைச்சர்களும் தங்களுக்கான பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் தாவேக்கா தொண்டர்கள் உற்சாகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் விஜய் பதவியேற்கும் போது நடந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மொத்தம் 108 தொகுதிகளில் வென்றது. பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவை மற்ற கட்சிகளிடம் கேட்டது. அதன்படி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. விசிக, கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டே தாவேக்காவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்கின்றன. இதன் காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்கும் நாளாக இன்று அமைந்தது. தாங்கள் உழைத்த உழைப்புக்கும் வைத்த எதிர்பார்ப்புக்கும் முழுபலன் கிடைக்கப் போவதை கொண்டாடுவதற்கு தாவேக்காவினர் தயாராகவே இருந்தார்கள். விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர், தாய் ஷோபா மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் சந்தோஷ பூரிப்புடன் நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு வந்தனர். எல்லோரும் எதிர்பார்த்தபடியே நடிகை த்ரிஷாவும் தன் அம்மாவுடன் வந்திருந்தார். மேலும் விஜயின் ரசிகர்கள், தொண்டர்கள் என நேரு அரங்கமே அதிர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் என்று அவ்வளவு ஸ்மார்ட்டாக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். உள்ளே வரும்போது வெள்ளை சட்டை, கருப்பு பேண்டை அணிந்து வந்திருந்தார். உள்ளே வந்ததும் கருப்பு நிற கோட் போட்டு ரீச் லுக்கில் காட்சியளிக்க, இத்தனை வருடங்கள் கரை வேஷ்டிகளால் நிறைந்திருந்த முதலமைச்சரின் மேடை பல வருடங்கள் கழித்து இப்போதுதான் பேண்ட் சட்டைகள் அலங்கரித்ததாக பூரிப்படைந்தார்கள் இப்போதைய மாடர்ன் தலைமுறையினர். எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நொடி வந்தது. விஜய் சிம்பிளாக வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் என கூறுகையில் அனைவருமே ஆர்ப்பரித்தார்கள். எஸ். ஏ. சந்திரசேகர் கண்களில் கலங்கி கையெழுத்து கும்பிட்டு கண்கள் கலங்கினார். அதேபோல் தாய் ஷோபாவும் ரொம்பவே எமோஷனலாகவே இருந்தாங்க. தாங்கள் எதிர்பார்த்த அந்த வார்த்தைகள் கேட்டுவிட்டதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் தாவேக்காவினர் கொண்டாடினார்கள். முதலமைச்சரான விஜய் வீடுகளுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், சிங்கப்பெண்கள் படை, போதைப்பொருள் ஒழிப்பு படை ஆகிய 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். சூழல் எப்படி இருக்க, விஜய் பதவியேற்ற போது நடந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அதாவது முதலில் பேசிய விஜய் சி ஜோசப் விஜய் எனும் நான் என ஆரம்பித்து பேசினார். தனது பேச்சின் இறுதியில் உறுதியளிக்கிறேன் என்று சொல்கையில் கைகளை தூக்கி பாகுபலி சீனை ரீக்ரியேட் செய்திருந்தார். அது விஜய் ரசிகர்களிடையே மேற்கொண்ட பாற்றை கொளுத்தி போட்டது. விஜய் அவ்வாறு செய்ததை கவனித்த ஆளுநர் உறுதிமொழி அச்சிடப்பட்டிருக்கும் காகிதத்தை காண்பித்து இதில் இருப்பதை மட்டும் படியுங்கள் என்பது மாதிரி ஏதோ கூற அருகில் இருந்த அதிகாரியும் அதே தோனியில் விளக்கம் அளித்தார். பிறகு கைகளை எதுவும் தூக்காமல் அந்த உறுதிமொழியை பார்த்து வாசித்துவிட்டு சென்றார். இதை பார்த்த எதிர்கட்சியினரோ பதவியேற்பு விழா மேடையை ஸ்கிரீனாக நினைத்து கொண்டார் போல மரபுடைய ஒரு பதவியை ஏற்கும் போது இப்படி சினிமாத்தனம் செய்யலாமா என்று கேள்விகளையும் எழுப்பியிருந்தனர். அதே நேரம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விவகாரம் பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லாமலேயே விஜயின் பதவியேற்பு விழா நடந்தது. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி முதல்வர் நாற்காலியில் அமரும் விஜயின் பதவியேற்பு விழா கோலாகலமாகவே நடைபெற்றது. மாற்றத்தை நோக்கி காத்திருக்கும் மக்கள் மற்றும் ஸ்தம்பித்து நிற்கும் அரசு இயந்திரம் என அனைவரும் விஜயின் அடுத்தடுத்த அதிரடி நகர்வுகளை பெரும் எதிர்பார்ப்புடன் கவனித்து வருகிறார்கள். எனினும் தமிழகத்தை ஆண்ட தலைவர்கள் அந்த பதவியேற்பு மேடையில் மிஸ்ஸிங். தமிழக அரசியல்ல இன்று ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது. சுமார் 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை நடிகர் விஜய் தனது ஒற்றை ஆளுமையால் உடைத்து காட்டியிருக்கிறார். இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த இந்தியாவை சென்னை நேரு ஸ்டேடியம் பக்கம் திரும்ப வைத்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று காலை 10 மணி அளவில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் விஜயின் பிரம்மாண்ட பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. இந்த வரலாற்றை முக்கியத்துவம் வாய்ந்த விழாவில் பங்கேற்கும்படி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அரசியல் களம் தற்போது சூடாக இருப்பதால் அவர்கள் இருவரும் இந்த விழாவில் பங்கேற்க வாய்ப்பு குறைவு என்றே சொல்லப்படுகிறது. இவர்கள் பங்கேற்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. அரசியல் ரீதியாக கடுமையான மோதல்கள் இருந்தாலும் ஒரு புதிய அரசு அமையும் போது ஜனநாயக முறைப்படி மாற்று கட்சி தலைவர்களை அழைப்பது ஆரோக்கியமான அரசியலின் அடையாளமாகவே கருதப்படுகிறது. கடந்த
கால அரசியல் வரலாற்றை பார்த்தால் இதுபோன்ற பதவியேற்பு விழாக்களில் அரசியல் மாண்பு என்பது மிக முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டது. குறிப்பாக 2016ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பதவியேற்ற போது மு.க.ஸ்டாலின் அந்த விழாவிற்கு நேரில் சென்றிருந்தார். அப்போது ஸ்டாலினுக்கு பின்வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஜெயலலிதா உடனடியாக ஸ்டாலினுக்கு முன்வரிசையில் இருக்கை வசதி செய்து தர உத்தரவிட்டது. ஒரு சிறந்த அரசியல் மாண்பாக இன்றும் பேசப்படுகிறது. ஆனால் இன்றைய சூழல்ல ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் விஜயின் விழாவை புறக்கணிப்பது அரசியல் நாகரிகத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்துமோ என்கிற கேள்வி விமர்சகர்களிடையே எழுந்துள்ளது. அரசியல் மாண்பு என்பது ஜனநாயகத்தின் அழகாகும். ஒரு புதிய அரசு அமையும் போது மாற்று கருத்துக்களை கடந்து வாழ்த்துவது மரபு என்றாலும் தங்கள் ஓட்டு வங்கியை தக்க வைக்கவும் அரசியல் ரீதியாக விஜயை அங்கீகரிக்க விரும்பாததாலும் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி இந்த விழாவை தவிர்த்திருக்கலாம். கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஸ்டாலின் காட்டிய அந்த அரசியல் நாகரீகம் தற்போது மிஸ் ஆவது வருத்தமளிப்பதாக விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அதே சமயம் இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி வராத சூழ்நிலையில் ரஜினிகாந்த் மட்டும் இந்த விழாவில் கலந்து கொண்டால் அது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய குறியீடாகவே பார்க்கப்படும். விஜய் மற்றும் ரஜினி ஒரே மேடையில் தோன்றும் அந்த நொடிக்காக ரசிகர்கள் மட்டுமின்றி அரசியல் வட்டாரமும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பு நிகழ்ந்தால் அது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை விதைத்துள்ள விஜயின் இந்த பதவி ஏற்பு விழா நாடு முழுவதும் கவனத்தை பெற்றிருந்தன. குறிப்பாக 2026 தேர்தலில் விஜய்க்கு கிடைத்துள்ள இந்த பிரம்மாண்ட ஆதரவு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாகவே மாறியிருக்கிறது. இன்றைய பதவியேற்பு விழாவிற்கு பிறகு தமிழகத்தின் அரசியல் வரைபடம் முற்றிலும் மாறும் என்று கணிக்கப்படுகிறது. விஜயின் ஒவ்வொரு நகர்வும் தற்போது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆட்சி மாற்றம் தமிழகத்திற்கு எந்த மாதிரியான நன்மைகளை தரப்போகின்றது என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இன்றைய விழா தமிழக அரசியல்ல ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது சென்னையில் நடந்த தமிழக அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்திய ஒரு தருணம் பலரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவரது அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக KA செங்கோட்டையன் பதவியேற்க மேடைக்கு வந்தார். அப்போது நிகழ்ந்த மரியாதை தருணம் அரங்கில் இருந்தவர்களிடையே பாராட்டை பெற்றது. பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த போது செங்கோட்டையன் மேடைக்கு வந்தவுடனே முதலமைச்சர் விஜய் தனது இருக்கையில் இருந்து எழுந்து நின்றார். அவருடன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருந்த ராகுல் காந்தியும் உடனடியாக எழுந்து மரியாதை செலுத்தினார். மூத்த அரசியல் அனுபவத்திற்கு மதிப்பளிக்கும் விதமாக நடந்த இந்த செயல் விழாவில் பங்கேற்ற தலைவர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றதாக கூறப்படுகிறது. இரு இளம் தலைமுறை தலைவர்களும் காட்டிய இந்த அணுகுமுறை அரங்கில் இருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் சில நொடிகள் அரங்கமே கைத்தட்டலால் முழங்கியது. தமிழக அரசியலில் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்கள் மற்றும் மோதல் சூழல் நிலவி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளை தாண்டி மூத்த தலைவர்களுக்கு அளிக்கப்பட்ட மரியாதை அரசியல் வட்டாரங்களையும் பேசுபொருளாகவே மாறியுள்ளது.